பார்த்தீங்கனாலே, ஏதோ ஏதோ பரபரப்பா இருக்காட்டிருக்கு அப்படின்னு தான் எல்லாம் கிளிக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இல்ல அந்த மாரி இன்னொன்னு அது இப்ப மீடியா பசி இல்ல அவங்க எப்பவுமே உங்களுக்கு வந்து பண்றது. ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லயே அதிகமா வந்துருங்க. அதனால அதை வச்சுதான் மோஸ்ட்லி போவாங்களோ அப்படிலாம் எனக்கு தோணுது. நீங்க சொல்றதுதான் ப்ரோ கரெக்ட், உண்மைதான் ப்ரோ. இப்ப நான்லாம் இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து குரூப்ல பேசும்போது நிறைய பேர் ஆள் இருக்க மாட்டாங்க பேசுறதுக்கு. இப்ப நிறைய பேர் இருக்கானுங்க, அவனுங்களாம் இப்பதான் பாக்கும்போது அவங்க ஜாலியா வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு பேசுறாங்க. புதுசா புதுசா பாக்குறவங்க தான் அதிகம் இப்ப இதுல. அதேதான், அவ்வளவுதான். mostly இப்படிதான் இருக்கும். நீங்க இந்த கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, அதோட அவ்வளவுதான். இந்த பார்க்குறதே வந்து 2 கேட்டகரி. ஒன்று இன்ஸ்டாகிராமில் அந்த கட் பண்ணி போடுறத பார்த்துட்டு வரவங்க ஒன்று, நேரம் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு ஒன்று. இது நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு கார்த்தி ப்ரோ சொல்லுங்க, கேக்குது. ஹாய். ஆமாங்க, வணக்கம் கார்த்தி. ஹாய் செந்தில், சொல்லுங்க. ஹலோ கார்த்தி ப்ரோ. செந்தில் சொல்லுங்க. செந்தில் கேக்குது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நான் ஒரு 5 வருஷமா உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஹலோ சொல்லுங்க பிரதர். நான் 5 வருஷமா உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் பார்ப்பேன் உங்களுடைய இதெல்லாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கேன். லைன் கொடுத்துருக்கேன், ரொம்ப தேங்க்ஸு. ஹலோ சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் லைனில் வந்திருக்கேன். நம்மளுக்கு இதை பற்றி அவ்வளோ தெரியாது, பட்டு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. செந்தில் முருகன். ஆமாம், என் பேர் செந்தில் முருகன். ஓகே ப்ரோ. உங்களுடைய பேசலாம் எப்பயுமே டெய்லியும் கேட்டுட்டு தான் இருப்பேன். உங்களுடைய அட்வைஸர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ரொம்ப பதட்டமாக இருக்க மாதிரி இருக்கு. சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ல பேசுகிற மாதிரி பேசுங்க, அவ்வளோதான். இல்லை நம்ம இது மாதிரி பேசுனதுலாம் இல்லை, பட் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப இதாக இருக்கு. ஆமா, இப்ப உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கும், அதனால நீங்க ஒரு மீட் அண்ட் கிரீட் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறது ஐடியா இருக்கா? இல்ல ப்ரோ, ரசிகர்கள் அப்படின்னு நம்ம யாருக்குமே இருக்கக்கூடாது. நமக்கு நாம தான் ரசிகர், நமக்கு நாம தான் பெரிய ஆள் அப்படின்னு. இல்லை அவர் கார்த்திக் ப்ரோ பேசுறது நிறைய ரொம்ப இதாக இருக்கும். அதாவது அவர் பேசுகிற அதெல்லாம் கேட்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டிவேஷனாக இருக்கும் அவர் இப்போ கேட்குறப்ப. பட் அவருடைய ஏஜ்லாம் அதிகம் தான், பட் அவர் பேசுறதுக்குலாம் கேட்கறதுக்கு நிறையா இதெல்லாம் மோட்டிவேஷனாக எடுத்துருக்கேன், நிறையா இதாக எடுத்துருக்கேன். ரொம்ப இதாக இருக்கும் அவர் பேசுறது எல்லாமே கேட்கறதுக்கு. எனக்கு என்னன்னா ஜெனியூனா இருக்கும். எனக்கு வந்து போகாது, அதனாலதான் எனக்கு இல்லன்னா எனக்குமே பிடிக்காம தான் இருந்திருக்கும். ஆனா ஜெனியூனா கொஞ்சம் கரெக்டா பேசுற மாதிரி இருக்கு எனக்குமே, மெச்சூர்டாவும். அதனாலதான் நானே நல்லா கேட்டுருக்கேன். ஆமாம், நான் ஒரு 30 வயசுலேருந்தே ஒரு 30, 31, 32 அந்த மாதிரி டைமிங்லேருந்தே அவர் அப்போல்லாம் கொஞ்சம் வேகமாக போட்ஸாக பேசுவார். அப்போ ஏஜ் ஆவ இப்போதைக்கெல்லாம் இன்னும் ரொம்ப இதாக இருக்குது அவருடைய பேசலாம் கேட்குறப்ப. டெய்லியும் யூடியூப்லாம் கேட்பேன். நான் மாட்டுக்கும் ஒர்க் பண்ணுறப்ப அவர் போட்டு விட்டு பாக்கெட்டில் போட்டு நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் ரொம்ப நேரமாக. அப்படியே ஒரு 2 மணி நேரம் கேட்கும், 1.25 மணி நேரம் இந்த மாதிரி டைமிங்லாம் கேட்டே இருப்பேன். அவர் விடாமல் கேட்பேன். இந்த இது நம்ம எக்ஸ்ட்ராலாம் இதை பற்றிலாம் நமக்கு தெரியாதான், பட் இதில் வந்து அவர்கிட்ட பேசணுன்ற மாதிரி முயற்சி பண்ணால் அது இன்றைக்கி தான் நடந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இல்லை, ஆஃப் பிளட் என்ன சொல்கிறாருன்னா, கார்த்திக் ப்ரோ பேசுறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு. மோட்டிவேஷன் வந்து ரியல் லைஃப்பில் ஒர்க் ஆகாது, டிசிப்ளின் தான் ஒர்க் ஆகும். உங்களை எத்தனை பேர் மோட்டிவேட் பண்ணாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருந்தால் தான் உங்களால் முன்னேற முடியும். புரியுதுங்களா? இன்னைக்கு அரசியலில் சரியான மாற்றம் யாருன்னா அண்ணாமலை, இல்லைன்னா அவர் மட்டும்தான் சரியான மாற்றம். ஏன்னா அவர் என்ன பேசுறாரு, என்ன நீங்க என்ன பேசுறீங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? வேற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இல்ல ஏதோ பேசுறாங்க, நீங்க என்ன ப்ரோ கார்த்தி ப்ரோ. நான் இது அவர் அந்த செந்தில் பேசினதுல எனக்கு ஞாபகம், இந்த பெப்சி உங்கள் சாய்ஸ் மாதிரி லைன் கிடைச்ச உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகல, அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆயிருக்காரு. இல்லை, அது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஸ்பேஸ்லாம் வந்து பேசும்போது எல்லாருமே எல்லாத்தையும் வந்து பேசிட்டு இருக்க மாட்டாங்கல்ல, அதனால ஒரு இவ்வளோ பேர் இருக்காங்களா கேட்குறாங்களா அப்படின்னு ஒரு சின்ன இது இருக்கும். இல்லை, அது பேச பழகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பேச பழகிறோம். நம்மளே யாரும் 3rd பேசும்போது ரொம்ப சாதாரணமாக தானே ஆரம்பிப்போம், ரொம்ப தயங்கி பேசுவோம். அப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப கேஷுவலாக பேச ஆரம்பிப்போம். அந்த மாதிரி இது.
ஆனா எது இல்ல கார்த்தினா, இன்னொன்னு இந்த ப்ரொபோசல் என்னன்னா மீட் அண்ட் கிரீட் அந்த மாதிரி ஏதாவது ட்ரீட் உங்க ஃபேன்ஸ் தம்பி இவ்வளோ தம்பி இருக்கும். அதெல்லாம் இல்லை தம்பி. நம்ம டெய்லியும் பேசி தானே இருக்கோம், டெய்லியும் இந்த மாதிரி இருக்கோம்ல, அதெல்லாம் தேவையில்லை. ப்ரோ இல்ல அதெல்லாம் ப்ரோ கட்சி ஆரம்பிச்சிருவீங்க ப்ரோ அதான் பேசிட்டு. பொதுவா இது ரொம்ப அஜித் சார் சூர்யா படம் ரொம்ப பாத்தீங்களா? கலப்பான. இலவசம் பட் சூர்யா அதுக்கப்புறம் படம் பாத்தீங்கன்னா பாத்தீங்க. இவருடைய பேஸ் கேட்கறத வச்சு ரொம்பமா எனக்கு வந்து கார்த்திக் ப்ரோ வந்து, அதாவது ஆக்சுவலா அவர் பேசுறது அவ்வளோ ஒரு இதா இருக்கும். எவ்வளோ பெரிய பேசினாலும் அது அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை வந்து அதை ரிப்ளை கொடுப்பாரு. அது எல்லா விதத்துலையுமே இருக்கும். அந்த பார்க்கறது அவர் பேசுறது, அவங்க எப்படி பேசுறாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி பேசுவாரு. அவங்க கோவமா பேசுறாங்க, கோவமாவும் சில டைம் பேசியிருக்காரு. அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த கரெக்டா அந்த பேசுறது இவர் பேசுறது வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்றது, அப்படி கரெக்டா வந்து முடிச்சிருவாரு அப்படியே. இந்த அளவுக்கு இல்ல எப்படியாப்பட்ட ஆளாலும் தெரியாது. அந்த இன்னொன்னு இதுல கேட்கறப்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும் இல்ல கேட்கறப்ப. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஸ்பீக்கர் எல்லாருக்குமே வரும். எனக்கு இது எனக்கெல்லாம் நான்லாம் எங்கேயுமே பேசினது இல்ல. எனக்கு இங்க வந்து நான் ரொம்ப நாள் கேட்டிருக்கேன். சரி ஸ்பீக்கர் சும்மா ரெக்வஸ்ட் கொடுத்தேன், அக்செப்ட் ஆயிடுச்சு. சரி ஸ்டார்டிங் எனக்கு தான் இவ்வளவு எனக்கு மட்டும் அப்படிதான். இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே ஒரு டைம் கிடைச்சது. பட் எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டேன். அப்புறம் கிடைக்கல. சரி திரும்பவும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி தான் திரும்பவும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதை கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா பக்கம் நான் யூடியூப்ல தான் கேட்டிருக்கேன். 2000 இந்த வலிமை படத்துல அஜித் படம் ஆமாம். அந்த அப்போலாம் டைமிங்ல அப்போலாம் இருந்து ரொம்ப வெறித்தனமாக சண்டை போட்டுட்டு இருப்போமே. ரொம்ப ஹார்ட்ஸா பேசுவீங்க. அப்படியே போய் பாடுறா, போயிட்டு படத்தை பாடுறாங்க அப்படின்னா 3வது நாளா என்ன போயிட்டு இருக்குது பாடுறா, இப்போ போய் பாடுறா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுங்க. ஆனால் பட் அஜித் ஃபேன் தான், பயங்கரமான அஜித் ஃபேன் நாங்களாம் வந்து அப்போ. ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் பேசுறது பூரா எல்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சு பயங்கரமா. இந்த அளவுக்கு கரெக்டாக நிறைய இதெல்லாம் நிறைய பேர்த்து இந்த வலைப்பேச்செல்லாம் இந்த மாதிரிலாம் கூட கேட்பேன். பட் அவங்க பேசுறதுலாம் வந்து ஒரு மாதிரி உண்மையாவே அப்படியே விஜய் சாருக்கு இதா பேசுற மாதிரி சப்போர்ட்டிவ் அவங்க பேசுற ரொம்ப மாதிரி இருக்கும். பயாஸ்டா இருக்கும். இங்க அது ஆமா, பயாஸ் இங்க இருக்காது இருக்கு bro. அந்த இது இருக்காது. அதனாலதான் என்னவோ உண்மை என்னவோ அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரொம்பமா. அது இல்ல கொஞ்ச நாளைக்கு இன்னொன்னு முன்னாடி கூட என்னன்னா நானே கூட நினைச்சிருக்கேன், இவர் வந்து விஜய் சார் தான் சப்போர்ட் பண்றாரோ அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கேன். ஆனா எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நியாயமா பேசுற மாதிரி தான் இருக்கும். ஒரு டைம் பேசுறது வந்து ஒரு டைம் விஜய் சார் நல்லா பேசுற மாதிரி இருக்கும், அஜித் சார் நல்லா பேசுற மாதிரி இருக்கும். அப்புறம் விஜய் சாரை வந்து ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு இதா இருக்கும். இவங்களுக்கு தான் அப்படி சப்போர்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது வந்து. அதுக்கப்புறம் தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஓ பரவாயில்ல, இவருடைய இது வந்து நல்லாவே இதா இருக்கு, நேர்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு ரொம்ப வந்து பிரைமரி சந்தோஷப்படும். இது என்னன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எனக்கு. ஆனா நானா பேசவே மாட்டேன். எனக்கு இங்க வந்து ஒண்ணு பேச ஒரு ஒப்பீனியன் பில்ட் ஆகுது. இப்ப இன்னொன்னு நான் நார்மலாவே நான் வந்து என்ன சொல்றது, நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்றீங்க, நான் அப்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட நான் பேச மாட்டேன். இங்க எல்லாம் தான் ஸ்லோவா நான் வந்து பில்ட் ஆயிட்டு இருக்கேன். இந்த இதெல்லாம் சும்மா பேசி பார்ப்போம், என்னோட இதை உண்மையாலுமே சொல்லலாம் இந்த ஸ்பேஸ் அப்படிங்கறதுலாம் எனக்கு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி நல்லா வரைக்கும் இருக்கு. எனக்கு இந்த ஸ்பேஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நீட்னா என்னன்னு தெரியாம அது அதனால நம்ம பயனடையல, அதை பத்தி நமக்கு தெரியாது. அதனால பொது புத்தியில வந்து நானும் வந்து நீட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி இல்ல யோசிச்சிருக்கேன். இல்ல அப்புறமா தினேஷ், நீங்க தப்பான இங்க வந்து தினேஷ் அதுதான் தப்பான ப்ரோ பாயிண்ட் நான் சொல்றேன். முழுசா பேச நான் விடுங்க தினேஷ். நீங்க இவ்வளவு பேசுனீங்களா, நான் பேசுறேன் கேளுங்க. நீட் நான் வந்து இப்பதான் ப்ரோ தப்பானது. பேசினேனே. இப்ப நான் நீட் ஃபுல்லா நான் பேசவே முடிக்கல. நான் இப்ப இருங்க, ஃபுல்லா நான் பேசவே முடிக்கல. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீட் வந்து தவறானது கிடையாது. நீட்டை வந்து அதுதான் ப்ரோ நானும் சொல்ல வந்தேன். முழுசா பேச அதை விடுங்க. உங்களை புரிஞ்சுக்கிறது அத நீங்க முழுசா தான் எங்க நான் என்ன முடிக்க கூட நீங்க தான் பாதியிலே வந்து நிப்பாட்டிட்டீங்களே. ஒரு ப்ரோ இப்ப நீங்க நான் தெரியல. சொல்றேன் என்னன்னு. அத சண்டை போடாதீங்க, எல்லாருமே பேசுங்க. தமிழ் அவருமே தப்புன்னு சொல்லுங்க. நீட்டை பத்தி அவர் தப்பா புரிஞ்சிட்டு இருந்தேன். இங்க வந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து தெரிஞ்சது. அதுதான் நானும் சொல்ல வரேன். அவரு அப்படின்னு சொல்லவே இல்லையே, பாதியிலே நிப்பாட்டுறாரு அப்படியே. இதுதான் நம்ம பிஜேபி காரங்க கிட்ட இருக்க பிரச்சனையே அதுதான். ஆமா, அது நல்லது ப்ரோ. நீங்க அப்படி பண்றதுனாலே நான் நீங்க அப்படி பண்ணிட்டே இருங்க. ஐ மீன் எப்படி டிஎம்கே எப்படி ஒரு சில வேலைகள் எல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது அது நமக்கு அது கடைசி வரைக்கும் நம்ம கிட்டே வராதோ அந்த மாதிரியே இருக்கும் நீங்க பண்றதும். புரியல, கிட்ட வரலன்னா இவ்வளவு நாள் யார் ஆட்சி பண்ணுது? இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல தமிழ் என்னன்னா இல்ல அதுதாங்க தமிழ் உங்களுக்கு அவங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கூட கேட்க மாட்டேறீங்க பாத்தீங்களா. அந்த பொறுமை கொஞ்சம் மிஸ் அந்த ஆகுது. அர்ஜி அது உங்களுக்கு நிறைய அப்படியே உடனே நிறைய அந்த அப்படியே பிஜேபி காரங்க கிட்ட இந்த பிரச்சனை இருக்கும். நிறைய பிஜேபி காரங்க காங்கிரஸ்காரங்க கிட்ட இந்த பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி இந்த ரொம்ப பேசுறாங்க இல்லையா, இந்த கம்யூனிசம் பேசுறவங்க இதை பேசுறாங்க. நம்ம என்ன சொன்னாலும் சரி அது சரின்னு அவங்களுக்கு தோணுனா கூட வெளியில வந்து ஒத்துக்க மாட்டாங்க, ஒத்துக்காம சண்டை போடுவாங்க. அண்ணாமலை
அண்ணாமலை கிட்ட இருக்க பெரிய ப்ளஸ், நீங்க மேபி நீ அண்ணாமலை பிடிக்கும்னு நீங்க சொல்றேன். அண்ணாமலை கிட்ட அவர்கிட்ட இருக்க பெரிய ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசுங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய விதம் வந்து டிபேட் பண்ணுங்க, இது வந்து இந்த கான்வர்சேஷன் கொண்டு வாங்க, டயலாக்ஸ் வைங்க. நீட்டில் கூட அவர் என்ன சொன்னார்னா, கவர்மெண்ட் வந்து சரியான பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்லி சரியாக பேசியிருக்கணும். யார்கிட்ட பேசுறது அப்படின்னு உடனே சண்டை போவீங்க, இன்னும் அவங்ககிட்ட பேசுறது இவங்ககிட்ட பேசுறது அப்படி கிடையாது. எதையுமே நீங்கள் பேசினா தான் ஒரு கிளாரிட்டி வரும் அப்படின்றதுனால. ஆனால் நீங்கள் அடுத்தவங்க பேசிட்டு கேளுங்க, தப்பு இல்லை. அதுதான் இதுல என்ன தவறான புரிதல் இருக்குன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்க, நீட் வந்து இந்த பார்ட்டி கொண்டு வந்துச்சு, எந்த பார்ட்டியும் இதை கொண்டு வரல. நீட்டை கொண்டு வந்தது வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இல்லை நிறைய பேசாச்சுங்க, இது யாரும் சொல்ல விரும்புங்க, இது நிறைய பேசாச்சு. இதெல்லாம் பழைய டாபிக். அவர் சொன்னதே நீட்டு வந்து நான் தப்பாக நினச்சேன், இங்கே வந்து பேசினதுக்கப்புறம் நீங்கள் அவர்லேருந்து சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க, அந்த பாயிண்ட்லாம் கேட்கும்போது நீட்டில் சரியே இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு தான் சொன்னார். நம்ம அதனால் அந்த பழைய டாபிக்குள்ளே போக தேவையில்லை. ஓகே, அவருமே பாசிட்டிவாக சொல்ல வந்தார். எது பேசினாலும் இங்கே கொஞ்சம் கட் விடாமல் பேசணும் போல ப்ரோ, அதுக்குள்ளே எங்கே போயிடுறாங்க. இல்ல இன்னொன்னு வடிவல் ஜோக்கு மாதிரி தான் இருக்கீங்க. இல்ல கார்த்தி ப்ரோ, இவங்களுக்கெல்லாம் வந்து விஜய் பாரதி அன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு ஞாபகம், விஜய் பாரதின்னு ஒருத்தர், அவரை விட்டு தமிழ் ப்ரோ கிட்ட பேச வச்சிருந்தோம். வணக்கம் கார்த்தி. யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து ட்ரீட் இதெல்லாம் கேட்டாங்கன்னது, ட்ரீட் எப்பா மீட்டேன் கீட்லாம் கேட்டாங்கல்ல. எனக்கு டக்குன்னு சிலின்னு ஒரு காதல் படம் தான் அதான் ஞாபகம் வந்துச்சு. வடிவேலு சொல்லுவாங்கல்ல, பழக்க வழக்கம்லாம் கேட்டுக்கு வெளியோடு நிப்பாட்டிக்கணும், உலகில் வந்துடக்கூடாது. ஆனா பிரசாந்தன் எல்லாம் கொடுக்குறாருல, அதனால சரி நம்ம கார்த்தியனா கொடுத்தா நல்லா இருக்கும். என்னோட சேலம் எம்எல்ஏக்கு நிப்பாருங்க, சேலம் மேற்கா வடக்கு எதுக்கோ நிப்பாரு, அப்பெல்லாம் வந்து தம்பிகளாம் வந்து சிறப்பாக செஞ்சு விடுங்க. இல்ல சீமான் கிட்ட நான் பாராட்டுற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஒருத்தர் தான் இலவசத்தை எதிர்த்து நிக்கிறாரு. என்ன சீமானு பக்கம் போயிட்டாரு. இல்ல கார்த்தி ப்ரோ, நீ சீமான் நேர்மையான ஆள், நீங்க போய் வாக்குறுதி கொடுக்க மாட்டாரு. வாவ் ப்ரோ, தமிழ் ப்ரோ வந்துட்டு இல்ல தமிழ் ப்ரோ பத்தி ஒண்ணே ஒன்று மட்டும் சொன்னா, ரொம்ப வெர்சடைலான ஒரு ஆளா இருக்காரு. இந்த எக்ஸ்ட்ரீம்லயும் இருக்காரு, இந்த எக்ஸ்ட்ரீம்லயும் இருக்காரு. எப்படி ப்ரோ சீமான் வந்து அவர் எக்ஸ்ட்ரீம்லாம் இல்லை, அவர் வந்து எதுனா நம்ம கிட்ட ஒன்று சொல்லி நம்ம அதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் வேற மாதிரி அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. வேற ஒன்றும் இல்ல, சீமான் வந்து பொய் வாக்குறுதிகள் கொடுத்ததே கிடையாது. நான் இந்த மாதிரி 4000 ரூபாய் கொடுப்பேன் வேலை இல்லாதவங்களுக்கு. ஆடு மாடு மேய்க்கிறவங்க கவர்மெண்ட் ஜாப்ன்றாருங்களே, அது உண்மையான வாக்குறுதியா? கிளிக் பண்ணி பாருங்களேன் ஒரு இல்லைங்க, சரி விடுங்க. அது அவர் என்ன எப்படின்னா யாராவது ஒன்று இழுத்து விட்டு அடி வாங்க வைக்கணுன்றக்காக பேசிட்டு இருக்காரு. என்ன 0 தான் இருக்கு ப்ரொஃபைல். திஸ் அக்கவுண்ட் பிஹேவ் வேர்ட்லினால வருது. நான் வந்து அண்ணன் மாதிரி எங்களுக்கு ஃபாலோவர்லாம் 0 தான் எப்பவும். சரியா? ஓகே ஓகே. அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசு பணிகளை உயர்த்துவோன்றாரு. அதாவது ஆடு மாடு அக்ரிகல்ச்சரை கவர்மெண்ட் ஜாபா ஆக்குவோன்னு சொல்றாரு. அக்ரிகல்ச்சரை மாடர்ன் அக்ரிகல்ச்சர் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆக்குவோம். விடுங்க தமிழ் ப்ரோ. இந்த மகுடம் என்ன 3 hours 5 minutes ப்ரோ? ஆமா 3 hours 5 minutes. இப்படி ப்ரோ சம்பவம் என்ன ப்ரோ, ஒரு நல்லா சூப்பரா இருக்குன்னு பார்த்தா டைமும் எடுக்கிறாரு. மேபி அவரே அந்த படத்து டேரக்டராக இருக்கிறனால அந்த பிரச்சனை நினைக்கிறேன். அவர் எந்த சீனை விட்டோம், இந்த சீன் ஐயோ இந்த சீன் வந்து நம்ம நடிச்சிருக்கோமே, இந்த சீன் எப்படி விட்டுறது, ஐயோ இந்த சீனில் டான்ஸ் ஆடிருக்கோமே இது எப்படி விட்டுறது, இதில் வந்து ஒரு மாசாக இருக்கமே இது எப்படி விட்டுறது, இதில் பஞ்ச் டைலாக் பேசணும் இது எப்படி விட்டுறது. அதனால் அவருக்கு எதுவுமே விட்ட மனசே வரல போல். அவரே டேரக்டராக இருந்தால் அவரே ஹீரோவாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இருக்கும். அது எப்பயுமே அந்த பிரச்சனை இருக்கும் நிறைய இடங்கள். ஒரு படத்துல பிரச்சனை வந்தது, கோப்ரான்னு ஒரு படத்துல. எனக்கு ஒரு டவுட் என்ன, ரொம்ப பிரச்சனை இல்ல சூர்யா வந்துட்டு இந்த படத்துல வந்து கொஞ்சம் அவரு வந்து ஹீரோ மையமா வச்சு பண்ணுவாரா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படம்லாம் பாத்தீங்கன்னா விடுதலை கூட அவர் வந்து ஒரு சப்டிலான ஒரு ஹீரோவா இருப்பார். இன்னொரு படத்துல அந்த சசிகுமார்ல வந்து கூட மண்டாடியிலே சொல்றீங்க, மண்டாடியில சொல்றேன் கொஞ்சம் ரொம்ப அவரை மண்டாடியில ஆமா அவர் தான் ஹீரோ. அது வந்து போட் ரேஸ் இருக்கு இல்லையா, அந்த கப்பல் போட் ரேஸ் அது சம்பந்தமான படம். அதனால இவரு ஹீரோ தான் இருப்பாரு. இல்ல ப்ரோ, இவரு ஹீரோ தான். லைக் ரொம்ப அந்த என்ன சொல்றது எலிவேட்டட் மாசல இருக்காது. நீங்க சொன்ன இன்ட்ரோடக்ஷன் சாங் அந்த மாதிரி சொல்றீங்களா, அந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி இருக்காது. கேரக்டருக்கு தகுந்த ஹீரோவா அப்படிதான் இருக்கும். அதனால மாஸ் இருக்கும். ஸ்லோவா சமக்ரோ. என்ன சொல்றது, இந்த படம் இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சாரு, அது செமையா இருந்தது. அது என்ன
அந்த சசிகுமார் அவரோட அது செமையா எனக்கு பிடிச்சிருந்தது. நானுமே சரி என்ன அப்படின்னு பானா தேட்டர்ல ஃபர்ஸ்டே பார்த்தான்னு நினைக்கிறேன். திருச்சியில செமையா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த சட்டிலா நடிச்சுட்டு கடைசியில ஹை ஆகி அந்த இதெல்லாம் செமையா இருந்தது. ஹலோ கார்த்திக் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. செந்தில், இது டேர் டெவில் எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க? அக்டோபரில் ஆரம்பிச்சிடுவாங்க நினைக்கிறேன். அக்டோபரில் ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அடுத்தது மங்காத்தா 2 பண்ணுற மாதிரி இதை பேச்சு அடிப்படுறது உண்மைங்களா? வெங்கட் பிரபுவோட முன்னாடி பேசினாங்க. வெங்கட் பிரபுவோட படம் பண்ணலான்னு. அது மங்காத்தா 2 அப்படின்லாம் இல்லை, வேற கதையாக இருக்கும். இல்லை மங்காத்தா 2ன்னு வருதான். மங்காத்தா 2 வாங்க முடியாது நினைக்கிறேன். அது இவர்கிட்ட இருக்கும், ரைட்ஸ் சன் டிவிட்ட இருக்கும். அதனால் மங்காத்தா 2ன்னு வாங்க முடியுதா இல்லை வேறு பேரில் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் வெங்கட் பிரபு வச்சு பண்ணுறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அது இப்போ தெரியாது, இந்த படம் போகும்போது தான் தெரியும். ஆனால் வாய்ப்பு இருக்கு. வீடியோ பார்த்தேன் கார்த்தி, வெங்கட் பிரபு சைட்லேருந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்களா? அதில் எடிட்டில் அஜித் முகம் தான் முடிக்கிறார் கடைசியாக. அவங்க 2 பேரும் பேசுனதெல்லாம் உண்மைதான். அது எந்த படமும் நடக்கும்னு தெரியாது, அடுத்த படமாக நடக்குதா இல்லை. ஆனால் கண்டிப்பாக அவங்க படம் பண்ணுவாங்க. எனக்கு அது மங்காத்தா 2 வந்து சன் பிக்சர்ஸ் கிட்ட இருக்குன்னு சொல்கிறீங்க. அவங்க என்ன முன்னாடி கதையை எழுதிட்டாங்களா இல்லை அவங்கக்கிட்ட அவங்களோட ரைட்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, அதனால கேட்குறேன். இல்லைங்க, அவங்க அந்த படத்தை அவங்க தானே வாங்கினாங்க. வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஐபி ரைட்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ்லாம் அவங்க 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 பேரில் தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் அவங்ககிட்ட தான் என்ஓசி வாங்கணும். அது ஒன்று தானே வரும். அவங்க 2ன்றத அந்த மங்காத்தா கண்டினியூஸ் கூட எதுவும் போடலையே. ப்ரோ இப்போ சிவகார்த்திகேயன் வெங்கட் மங்காத்தா 2ன்னு நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து விநாயக் மகாதை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து மங்காத்தா 1ஓட கேரக்டர்ல கேரக்டர் நேம் இருக்குல்ல, விநாயக் மகாதேவ், அதை சொல்றாரு. அது எப்படி அது இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டி இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டு போவீங்க? இப்போ சன் டிவின்னு ஒருத்தன் வச்சுட்டு இருக்கான், நானும் சன் டிவின்னு வச்சு வைப்பேன்னா எப்படி வைக்க முடியும் நீங்கள்? கார்த்தி அதனால தானே கார்த்தி எந்திரன் 2ன்னு வைக்காம 2.0ன்னு வச்சாங்க. அது இந்த மாதிரி தானே கார்த்தி சன் பிக்சர் மேட்டர். ஆனா அதுல கேரக்டர்ஸ் எல்லாம் வருது இல்லைன்னா அது எப்படி அப்புறம் ஐபி அந்த ஐபி வந்து சங்கர் கொடுத்துருக்க மாட்டாரு, அதெல்லாம் அப்பயே வாங்கியிருப்பாரு, என்ஓசி வாங்கியிருப்பாரு. அதேதான் சிங்கம் 3க்கும் S3ன்னு ஏதோ சொல்லுவாங்க, அதுவும் இதே மாதிரி தான். அதுதாங்க, அது எப்படி நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து இருக்கு. அப்போ அந்த படத்தப்போ இவங்க எப்படி அக்ரிமெண்ட், டைரக்டர் எப்படி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காருன்றதை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு 2.0 ஒர்க் அவுட் ஆச்சாண்ணா? உங்களுக்கு பிடிச்சதா? இப்போ வந்து கதைக்கு 2.0 எனக்கு பெருசாக ஆகலைங்க. ஒரு நார்மல் பே படம் மாதிரி தான் இருந்துச்சு, அவ்வளோதான். கடைசி ஒரு 1/2 hour 40 minutes நல்லா இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி சும்மா தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயன் என்ன ப்ரோவாச்சு அந்த ப்ராஜெக்ட்? அதுவும் இருக்குது, இதுக்கு அடுத்து. பட் சிவகார்த்திகேயன் இந்த படமே கொஞ்சம் டிலே ஆகிறதுனால அடுத்த படம் என்னன்னு தெரியல. எல்லா ஹீரோக்கும் அதே பிரச்சனை தாங்க, அடுத்த படங்கள் அடுத்தடுத்த கமிட்மெண்ட் வந்து மாறிட்டே இருக்குது. பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை, பிஸ்னஸ் வந்து எல்லாருக்கும் மாறிடுச்சு. ஸோ அந்த டைம் அதனால டேரக்டர்ஸ் மாறுறாங்க. இப்போ இன்னும் போயிட்டு இருக்கா ப்ரோ படப்பிடிப்பு? இப்போ தான் போயிருக்குது, அடுத்த ஷெட்யூல் இப்போ தான் போயிருக்காங்க. ஆனா இப்ப பிரசன்ட்ல இருக்க தமிழ்னா யார் யாருக்கெல்லாம் இது இருக்குன்னா வேல்யூ இருக்குன்னா, ஒரு மார்க்கெட் வேல்யூன்னு இருக்குன்னா தமிழ்ல யார் யாருலாம்னா இந்த ஹீரோஸ் எல்லாத்துக்குமே இருக்கே. ஒரு ரஜினி, அஜித், சூர்யா, தனுஷ், சிவகார்த்திகேயன் எல்லாருக்குமே இருக்கு. புது இதுல பாத்தீங்கன்னா பிரதீப்பை தாண்டினா வேற யாருன்னா இப்ப இருக்க ஜென். பிரதீப்லாம் புதுசாக இல்லை, பிரதீப்லாம் வந்து டயர் 2 ரேஞ்சில் இருக்கு அவருக்கு. நீ இந்த கேட்டகரியிலே அவர் வர்றாரு பிரதீப்லாம். இது சிவகார்த்திகேயன் கேட்டகரியில் வந்துட்டாரா அவரு? அதுக்கு கொஞ்சம் கீழே அப்படி வச்சுக்கலாம். ஐயோ, அப்படி இன்னொரு 100 crore கிராஸ் கொடுத்துட்டாருன்னா அவ்வளோதான் அவங்க ரேஞ்சில். பிரதீப்புக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு ப்ரோ. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காப்பி பேஸில் எடுக்கிறாங்க ப்ரோ, இப்போ LIK அந்த மாதிரி எடுத்தாங்க. அப்போ அது வந்து டைரக்டருக்கு ப்ராஃபிட் வருமா இல்லை வந்து ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட் வருமா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பேஸில் எடுத்தாங்க, அது நீங்கள் கொடுக்குற அந்த பட்ஜெட்டுக்குள்ளே டேரக்டர் முடிச்சிட்டாருன்னா டேரக்டருக்கு ப்ராஃபிட்டு. அந்த பட்ஜெட்டில் டேரக்டரால் முடிக்க முடியல அப்படின்னா ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட்டு, அவ்வளோதான். பட் அதுக்கு மேலே போச்சுன்னா அது டைரக்டர் காசு போடணுமா இல்லை ப்ரொடியூசர் காசு போடணும்? அதில் யார் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்களோ அந்த டேரக்டர் தான் பண்ணுவோம். LIKக்கு நிறைய 9 தானே பண்ணாங்க, செலவு பண்ணாங்க, பட்ஜெட் அதிகமாகிடுச்சுன்றதுனால. ஃபர்ஸ்ட் காப்பின்றது ஒன்றும் இல்லைங்க, கான்ட்ராக்ட் தான், அவ்வளோதான். இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களே இந்த இதில் கல்யாணத்தெல்லாம் கொடுப்பீங்களே, ஒரு இலை 400 ரூபா அப்படின்னு கணக்கு போட்டு கேட்ரிங் ஆர்டர் கொடுப்பீங்களே,
அப்போ வரவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்துடணும், இத்தனை பேருக்கு கொடுத்துடணும். அந்த மாதிரி தான் அது. எனக்கு ஒரு படம் எடுத்து கொடுத்துடணும். பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ, அனிருத் மியூசிக்கு, இந்த கதை, இந்த இது ஓகே. இது படத்துக்கு ஒரு 50 கோடியா, 50 கோடி நான் கொடுத்துருவேன். எப்படி 5 ஷெட்யூல் பேமெண்ட் போட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 கோடி, அப்புறம் ஷூட்டிங் போகும்போது ஒரு 10, செகண்ட் ஷெட்யூல் போகும்போது ஒரு 10, இப்படி கொடுத்துருவாங்க. இதை வந்து கொடுத்துருவாங்க. அந்த டேரக்டர் வந்து அதை கரெக்டாக கணக்கு போட்டு என்ன பண்ணுவாங்க, அவர் ஒரு 40 கோடியில் படத்தை முடிச்சுட்டு 10 கோடி அவருக்கு வச்சுக்கிறாரு அப்படின்னா, அந்த பட்ஜெட்டில் முடிச்சிட்டாருன்னா டேரக்டருக்கு ஓகே. இல்லை பட்ஜெட் எக்ஸஸ் ஆகுதுன்னா அது வந்து அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். அவர் தான் அது முடிச்சு கொடுக்கணும். இதில் சேலரி இன்க்ளூட் ஆகுமா? இது ஆர்டிஸ்ட் சேலரி? ஆமாம் ஆமாம், எல்லாம் இன்க்ளூடாக தான் இருக்கும். ஆமாம், ஒரு சிலது வந்து இன்க்ளூடாக பேசுவாங்க, ஒரு சிலது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ சம்பளம் இல்லாமல் அப்படி பேசுவாங்க. அது அது வந்து ப்ராஜெக்டை பொறுத்து. இப்போ ஏகே படம் இருக்கு இல்லையா, இந்த ஏகே படத்துக்கு என்ன பேசுனாங்கன்னா 100 கோடி ரூபா படத்தோடைய படம் மேக்கிங் செலவு, ஹீரோ சம்பளம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட்டு ஒன்று பேசினாங்க. அது நடக்கல. அதுதான் சன் டிவிகிட்ட பேசினது, மற்ற டிவிட்டெலாம் பேசினது, அது நடக்கல. இப்போ அது வந்து டோட்டலாக அவர் ஏகேவே பண்ணுறாரு. இப்போ எல்ஐகே வந்து இப்போ யாருக்கு ப்ரோ இப்போ லாஸ்? இப்போ வந்து அப்போ நயன்தாரா அவங்களுக்கு எல்ஐகே இப்போ 2 பேத்துக்குமே லாஸ் தான். பட் 2 பேருமே அதில் இருக்கு. ஸோ அப்படி வந்து சரி இன்னொரு படம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க கமிட்மெண்ட். அது அவங்களுக்குள்ள மியூச்சுவலாக வந்து இல்லை இப்படி தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் பண்ணலாம் ப்ரோ. மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. நான் இப்போ அட்லீத் வந்து அல்லு அர்ஜுன் கூட பண்ணுறாருல, அது என்னன்னா ரொம்ப பெரிய பட்ஜெட். ஆனால் பெரிய பட்ஜெட் படம். ஆமாம், ஏன்னா எதுக்கு நான் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டு கேஸ்ட்னாலே? ஏன்னா அல்லு அர்ஜுனுக்கு மார்க்கெட் இருக்குங்க. அல்லு அர்ஜுன் 2000 கோடி ஆயிருக்கு புஷ்பா போன படம். அல்லு அர்ஜுன் அட்லிக்கும் ஒரு 1000 கோடி ரூபா ஆயிருக்கு போன படம். 2 பேரும் சேரும்போது பெரிய காம்பினேஷன்ல. இல்லை நான் பட்ஜெட் வந்துட்டு ஏன் அவ்வளோ அதிகமாகுதுன்ட்டு லைக் எந்த பேசிஸில் போகிறாங்க, ஏன் அப்படி அவ்வளோ பிரம்மாண்டமாக போகுதுன்ட்டு ஒரு டவுட்டில் கேட்குறேன். 2 பேருக்கும் பிஸ்னஸ் அதிகம் இல்லை. 2 பேருக்கும் வந்து 2 பேருமே இந்தியா ஃபுல்லாக மார்க்கெட் இருக்குது, ப்ளஸ் வேர்ல்டு வைடாகவும் மார்க்கெட் இருக்குது. 2 பேரும் வச்சு படம் பண்ணும்போது அந்த மாதிரி நீங்கள் ஒரு குவாலிட்டி ப்ராஜெக்ட் கொடுத்தா தானே பார்ப்பாங்க எல்லாரும். பெருசாக தானே எதிர்பார்ப்பீங்க அவங்க. அது வந்துட்டு கோச்சடியான் மாதிரி ஜானரில் வருமா இல்லை எப்படின்னா லைக் கேரக்டர் மாதிரி? இந்த மாதிரி வராது. லைக் அல்லு அர்ஜுன் ஒரிஜினல் கேரக்டர் அவர் சைஃபை தான் அது. அதான் அது அந்த போஸ்டர்லேயே தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் இதில் சொல்கிறேன் லைக் அவங்க வர்றது வந்து எப்படி வரும்ன்ட்டு, இந்த அனிமேட்டடாக வருமா இல்லை அவங்களாவே தான் வருவாங்க? சிஜியில் இருக்கும், சிஜி இருக்கும். அது என்ன மாதிரி இருக்கும்னு தெரியல, ஆனால் சைஃபை தான். ப்ரோ இது ஜெயிலர் 1000 crore வருமா ப்ரோ? ஏன்னா எனக்கு டவுட்டு, ஹிந்தியில் அது இதானா தானே 1000 crore இதாகும். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 1000 கோடி ரூபாலாம் தமிழ் படம் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அது ஏன்னா பிஸ்னஸ் ஆனால் அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. பட் ஜெயிலர் வந்து இந்த லீகில் எதிர்பார்க்கும் என்னன்னா, போன படம் 600 கோடி கிட்ட இருக்கு இல்லையா, அதனால் வந்து ஒரு வேளை நல்லா இருக்குது ஜெயிலர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 700 800 அந்த மாதிரி போகலாம். 1000 வருமானதான் தெரியாது. 700 800 வாய்ப்பு இருக்குது. தமிழ் படத்தில் ஒரு ஹையஸ்ட் கலெக்ஷனாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா இருந்தால். இது மெயினாக இந்த ரீஜன்னால இதுக்கா? ஏன்னா இப்போ ஆந்திரானா இதுக்கு பக்கத்துல ஹிந்தி ஸ்டேட்டு, அதனால அவங்க இது வந்து கொஞ்சம் சிமிலர் ஆகும். இங்கங்கிறதுனால கொஞ்சம் டிஃபர் ஆகிறதுங்கிறதுனால ரீசனா இல்லை எதனால அவங்க 2-3 படம் தெலுங்கு படம்லாம் நல்லா ஹிட் ஆகுது, இங்க நம்மளுது வந்து எவ்வளவு சூப்பரா இருந்தாலுமே அந்த உங்களுக்கு அவங்களோட ஜானர் அங்க பாலிவுட்ல ஒர்க் அவுட் ஆகுது ப்ரோ. சிம்பிள் அவ்வளவுதான். புஷ்பா இல்லை இங்கேயுமே ஒர்க் ஆகுங்க. ஜானர் தான் மேட்ரு. நீங்கள் அந்த மாதிரி ஓடின படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாகுபலி, கேஜிஎஃப், புஷ்பா அந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கல்ச்சர் அப்படின்னு அந்த கல்ச்சருக்குள்ளேயே இருக்காது. அந்த படத்தோட மேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா குளோபலாக இருக்கும். இப்போ பாகுபலினா நீங்கள் எங்கே எடுத்தாலும் ராஜா தான். ராஜா, அரண்மனை, அந்த போர், சண்டை, கத்தி, இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ எல்லாருக்கும் காமனாக அது செட் ஆகிற மாதிரி ஒரு ஜானர். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஜானர் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதுவும் எல்லாருக்கும், கிரிக்கெட்னா எல்லாருக்கும் கிரிக்கெட் தான் வேர்ல்டு வைடாக அந்த மாதிரி இருக்கும். கேஜிஎஃப் வந்து ஒரு தனி வேர்ல்டு. ராக்கி பைன்னு ஒருத்தன், கேஜிஎஃப்னு ஒன்று, அது உலகமே தனியாக இருக்கும். அது இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கும் அது வேறு தான், அங்கே இருக்க பார்க்குறவங்களுக்கு வேறு தான். நீங்கள் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா அது வந்து எல்லாருக்கும் நியூ வேர்ல்டாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கனெக்ட் ஆகிடும். ஆனால் நீங்கள் தமிழ் படமும் ஒன்று எடுக்கிறீங்க, டி நகர் பக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கம் ஹீரோ நடந்து போய் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்குன்னா அவனுக்கு டி நகர் பார்க்கும்போது வித்தியாசமாக தெரியும். ஒரு நார்மலாக வந்து ரொம்ப தமிழ் ஃபேமிலி, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு படத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நல்ல படம் தான் அது. ஆனால் அவனுக்கு கனெக்ட் ஆகுதுல்ல. இப்போ பொன்னியின் செல்வனுமே அதனால சைஃபை
சைஃபை, இந்த ஹிஸ்டாரிக்கல் படம், ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஜானர். அந்த மாதிரி ஜானர் நீங்கள் போனீங்கன்னா அந்த 1000 கோடி 2000 கோடிலாம் அடிக்க முடியும். அப்போனா நான் பொன்னியின் செல்வன் ஒரு வேளை நல்லாவே இருந்திருந்தா அது மேலே வந்து அவங்களுக்கு ஹிட் ஆயிருக்கும்னு இந்த அது ட்ராமா தானே. அந்த கதையே அங்கே இருந்துச்சு பொன்னியின் செல்வனில். கதை பெருசா அது வந்து ஆக்ஷன் கதை கிடையாது. அது ஒரு ட்ராமா. அந்த நாவல் அப்படியே தான் இருக்க முடியும், வேற வழி இல்லை. அதில் நீங்கள் வந்து ரொம்ப இன்க்ளூட் பண்ணவும் முடியாது. இல்ல இன்னொன்னு நிறைய பார்ட் எடுத்திருந்தா தானே கரெக்டா இருக்கும். ஏன்னா நான் படிச்சிருக்கேன், புக்கு ஃபுல்லாவே படிச்சிருக்கேன். அது வந்து எனக்கு அது நிறைய மிஸ் ஆயிடுச்சு. இன்னொன்னு அந்த டக்கு டக்கு டக்குன்னு போனதுனால எனக்கு ஒண்ணுமே கனெக்டே ஆகாத மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கேவலமாயிடுச்சு. ஏன்னா அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் எத்தனை படமும் எடுப்பீங்க? ஏன்னா இல்ல இல்ல வெப் சீரிஸாவே என்ன பண்ண முடியுங்க? வெப் சீரிஸாவே படமாவே அவங்க ஃபுட்டேஜ் நிறைய தானே ப்ரோ எடுக்கறாங்க. அதை பிரிக்க முடியாதா என்ன? இல்ல சும்மா ஒரு 3 மணி நேரம் படத்துக்கு ஃபுட்டேஜ் வந்து 5 மணி நேரத்துக்கு மேல இல்ல பொன்னியின் செல்வன் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. வச்சுதானே பாகுபலி ராஜமௌலியே சொல்லியிருப்பாரு. பொன்னியின் செல்வன் நிறைய இன்ஸ்பிரேஷன் வச்சுதான் பாகுபலியே அந்த என்ன சொல்றது நிறைய சீன் வரும். அது ஏன்னா அது வெப் சீரிஸ். ஆமா, கார்த்தினா சொல்ற மாதிரி வெப் சீரிஸா எடுத்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்குமோ. ஆனா அதுக்கு பட்ஜெட் பத்தாது இல்ல. பட்ஜெட் பத்தாதாமா. நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவுக்கு யோசிக்கிறீங்க. அவ்வளவு பெருசா நம்ம பாருங்க பொறுமையா இக்கட்டா வந்து இல்லைங்க. பொன்னியின் செல்வன்லாம் வந்து நீங்க அந்த மாதிரினா வெப் சீரிஸா வந்து எடுக்கலாம். வெப் சீரிஸா எடுத்தீங்கன்னா அதுக்கு இந்த பட்ஜெட் இந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து நடிப்பாங்களான்னு தெரியாதுல்ல. ஏன்னா எனக்கு செம்மையானது படிக்கிறப்பதான் ரொம்ப சூப்பரா இருந்தது. அது நீங்க வந்துட்டு அத்தனை பாட்டு பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. அங்க வந்து மாவட்டார் நரசிம்மான்னு ஒரு படம் வந்துச்சு, ஒரு அனிமேட்டட் மூவி வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அது அவனுக்கு ஃபுல்லா அந்த 10 அவதாரமும் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட போறாங்க. அது தனித்தனி கதை தம்பி. அது ஆமாண்ணா. இப்போ நரசிம்ம அவதாரம் அப்படின்னா நரசிம்ம அவதாரத்தோட ஸ்டார்ட்டு மிட்டு எண்டு வந்துடும், அவ்வளோதான். அது எண்டில் அவதாரம் முடிஞ்சிடும். அந்த அவதாரம் அடுத்தது வந்து இன்னொரு அவதாரம் எடுக்கிறாங்க. அவங்க தசாவதாரம் அந்த இது 9 அவதாரமாக அதை எடுக்கிறாங்க இல்லையா. அது தனித்தனி ஒரு அவதாரம் எடுக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கதையே அப்படியே கண்டினியூஸ் பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4ன்னு எடுக்க முடியாது. ஆக்சுவலாக அந்த படம் எடுத்தவங்க வேற ஒருத்தவங்க அனிமேஷனாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹொம்பாலை மூவிஸ் வந்து அதை வந்து ரெட்ஸ் ஃபுல்லாக அவகிட்ட வாங்கி அவங்க ஃபினிஷ் பண்ணி அது ஒரு இப்போ 400 கோடி ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு அனிமேஷனோட 20 கோடி 25 கோடி ரூபாய் எடுத்து போகிறாரு. இப்போ அதோடைய கண்டினியூஸ் எல்லா படங்களையும் இவங்க எடுக்க போகிறாங்க. அது ஒரு பெரிய மார்க்கெட் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு 5000-10,000 கோடி ரூபா மார்க்கெட் ஆக போகுது. யார் இருக்கு சார் அது மாதிரி எடுக்கிறதுக்கு? எனக்கு தெரிஞ்சு சன் பிக்சர் விட்டா வேற யாரும் ஆள் கிடையாது. ரொம்ப ஆகி போச்சு எடுக்கிறது. ஏன் சத்யஜோதி இருக்காங்க? சத்யஜோதிலாம் எடுக்க மாட்டாங்க. இப்போ பொன்னியின் செல்வனே எடுத்தாங்கல்லடா நீங்க. இப்போ 2 படம் அவங்க அது அந்த படம் ரொம்ப ஆம்பிஷியஸா பண்ணது. சரியா? எடுத்தது யாரு? மணிரத்னம், லைக்கா, பொன்னியின் செல்வன். ஓகேவா? சரி. இங்க தமிழ் ஆள் பட்ஜெட் ரொம்ப போறதுக்கும். டைரக்டர் படி கேக்குறியா இல்ல ப்ரொடியூசர் படி கேக்குறியா? நீ சொல்ற மாதிரி 500 கோடி 600 கோடி இங்க எடுத்து தமிழ் ஆள் கிடையாது. சங்கர்லாம் இருந்தாப்பா. இப்போ அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளவுதான். நம்ம நல்ல கதையோட வந்தா வராது. கார்த்திபுரம் நீ சொல்ல. எச்ஆர் பணம் போடுறதுக்கு சொல்றேன். தயாரிப்பாளர் தமிழ் ஆள் கிடையாது. இல்லை பணம்லாம் இருக்குது தம்பி, பணம்லாம் இருக்குது. வினோத் பணம்லாம் இல்லாமல் இல்லை. ஆனால் அது என்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு கதை இருக்கணும், அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்கணும்ல. எதுவுமே இல்லாமல் சும்மா 500 கோடியில் பண்ணிட்டேன்னா எப்படி எடுக்க முடியும்? அதான் சங்கர் கிட்ட ஒருவேளை அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக ஒரு கதை இருந்துச்சுன்னா ப்ரொடியூசர் வருவாங்க தானே. இல்லைங்க, சங்கருக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களாங்க வாய்ப்பு 3 டைமுங்க. இந்தியன் 1, 2, கேம் சேஞ்சர் 3 படம். அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அவர் வச்சு எடுத்தவங்களாம் லாஸ் ஆயிருக்காங்க. இந்த 3 படம் கூட இந்த 3 ப்ரொடியூசரும் என்ன கதி ஆனாங்கன்னு பார்ப்பான்ல. இன்னொருத்தன் 500 கோடி கொண்டு போய் கொடு அப்படின்னா எந்த நம்பிக்கையில் கொடுப்பான்? யோசிச்சு பாருங்க. எந்த ஹீரோ வந்து நீங்க இந்தியன் 1, 2 அதுக்கப்புறம் கேம் சேஞ்சர் 3 டிசாஸ்டர் கொடுத்துட்டீங்க. பயங்கர டிசாஸ்டர் தான். 3 டிசாஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 500 கோடி கொடுங்க இன்னொரு படம் எடுத்து காட்டுறேன் அப்படின்னா யார் கொடுப்பா? அதுக்கப்புறம் அவருக்கு சங்கருக்கு வந்து படம் எதுவும் இருக்காதுன்றீங்களா? எப்படி ப்ரோ? அவ்வளவுதானா ப்ரோ? இல்ல அந்த ஐ படத்துக்கு அப்புறமே அவர் ப்ரூவ் பண்ணணும். அவர் ஒரு படம் எடுத்து இல்லை நான் வந்து இன்னும் இந்த கரண்ட் ட்ரெண்டில் தான் இருக்கேன், நான் ஒரு படம் எடுத்து கொடுக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணால் தான் இன்னொருத்தவங்களுக்கு ஹீரோக்கு நம்பிக்கை வரும், அவரோட ரேட் கொடுக்கறதுக்கு. ப்ரொடியூசருக்கு நம்பிக்கை வரும். ஓகே, நல்லா இருக்கு. நீங்கள் இல்லை அவர் பையன் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறாரு. ஆனால் நீங்கள் 500 கோடி திரும்ப கொடுங்க நான் எடுக்கிறேன் படம் அப்படின்னா இப்போ பயப்படுவாங்கல்ல எல்லாருமே.
அந்த இதுதான் இல்ல அதுதான் ப்ரோ, உள்ள ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல சின்ன படம் பண்ணணுமா இல்ல வந்து ஒரு அவர் காசுலயே அதுதாங்க போட்ட ஒரு சிக்கல். படம் இருக்கு. அதுதாங்க சிக்கல். சங்கர் அப்படியான டேரக்டரே இல்லைங்க. அவர் ஃபஸ்ட்டு படத்துல இருந்து அவர் பிரம்மாண்டமான டேரக்டர் தான், ஓகேவா? இப்போ அவர் சின்ன படம் எடுத்து ப்ரூவ் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற சிக்கல் என்னன்னா, மணிரத்னத்தால் அதை பண்ண முடியுதுங்க. மணிரத்னம் வந்து பொன்னியின் செல்வன் எடுக்கிறாரு, ஓடுது. பார்ட் 2 சுமாராக போகுது. டக்குனு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு லவ் ஸ்டோரி எடுத்துட்டு வந்துட்டாரு. அவர் எப்பயுமே அதை பண்ணுவார், இப்போ இல்லை. முன்னாடியிலேருந்து அலைப்பாயே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய படம் ராவன் இருப்பார். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓகே கேன்மின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருப்பார் சாதாரணமாக. அவரால் வந்து அந்த ஜானர் மாறி மாறி போக முடியுது அவரை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. சங்கருக்கு இப்போ என்ன பிரச்சனைனா பிரம்மாண்டமாக தான் படம் எடுத்தாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அவர் பிரம்மாண்ட டேரக்டர் தான் பார்த்துட்டோம். இப்போ பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறதுக்கு அவர் ரெடி, ப்ரொடியூசர் ரெடி இல்லை. கார்த்தி அப்படி இல்லை கார்த்தி, எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம இவர் இருக்கார்ல ராஜமௌலியா, அவர் வந்து ஒரு பெரிய ஹிட் படம் மகதீரா நினைக்கிறேன், மகதீரா கொடுத்துட்டு அடுத்த படமே மரியாதை ராமனான்னு சொல்லி ஒரு படம் கொடுத்தாரு. அந்த இவரு சுனில் தான் நினைக்கிறேன், காமெடி. அது தமிழோட ரீமேக் ஆனிச்சு. அவங்க வந்து நான் அதுதான் சொல்ல எப்பவுமே, சங்கருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கடைசியா ஓடின படம் அப்படின்னா அவரோட பெஸ்ட் 2 படம் வந்து இந்தியன் முதல் ஒன்று தான். அதுக்கப்புறமா ஐயெல்லாம் வந்து சில பேர் ஹிட்டுங்கிறாங்க, சில பேர் மொக்கங்கிறாங்க. இல்ல ஓகே, அது என்ஜின் ஓரளவுக்கு போனுச்சு. சிவாஜி கூட நல்லா படம் முடிச்சு. சரி ஓகே ரைட்டுங்க, நான் இந்த டிபேட் பாக்ஸ் ஆஃபீஸ் டிபேட்டுக்கே வரல. பட் ஆனா வந்து அதுக்கப்புறம் பெருசா ஓடல அப்படிங்கிறப்ப வந்து அவரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம்ல, அவரால் முடியும்னு பண்ணி காட்டலாம்ல. அவருக்கு வந்து அதுதான் சொல்றேன் சார். ராஜமௌலி அப்படி வரல சார். ராஜமௌலி வந்து ஒரு கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு சின்ன படத்தையும் எடுத்து இட்டு கொடுத்துருக்காரு. அவர் வந்து மகதீராவும் எடுத்திருக்காரு, மரியாதை ராமனா எடுத்திருக்காரு, அவர் ஸ்டூடெண்ட் நம்பர்னு எடுத்திருக்காரு, எல்லா படமும் நானியும் எடுத்திருக்காரு, அப்புறம் பாகுபலி எடுக்கிறாரு. அதான் குருவி படத்தோட இது சத்ரபதி அதை எடுத்திருக்காரு, எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. சங்கர் வந்து அப்படி ஒரு படத்தை பண்ணியிருந்தாருன்னா அவரால் திரும்ப அந்த முயற்சி எடுக்க முடியும். அவர் ஃபர்ஸ்ட் படம் ஜென்டில்மேன்ல இருந்தே அவர் பிரம்மாண்டமா படம் எடுத்து தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. இப்போ நீங்க வந்து திடீர்னு வந்து அவர் ஒரு சின்ன படம் எடுத்து ஹிட் பண்ணி காட்டுங்க, அது அவருடைய ஜானரே கிடையாதுன்ற. வாய்ஸே பிரம்மாண்டமான படம் அப்பயே அந்த மைக்கேல் ஜாக்சனோட பாட்டுலாம் வச்சிருப்பாங்க. சார் அதுதான் சார் அவரோட ஸ்ட்ராங்கே வந்து பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறது தான். அவரை நீங்கள் சின்ன படம் எடுத்து ப்ரூவ் பண்ணுங்கன்னா என்ன ப்ரூவ் பண்ணுவார் அவரு? ப்ரூவ் பண்ணுங்க இல்லைங்க, சின்ன ட்ரை பண்ணலாம்ல, அவ்வளோதான் அப்படிங்கிறோம். ஓகே லொகேஷன் அதே பாதையில போறாரு ப்ரோ. நான் என்னோட பாயிண்ட் நினைச்சுங்களேன், அது என்ன அது அவர் வந்து இஸ் டேரக்டர், அவருக்கு ஒரு கிரியேட்டர்னு வச்சுங்களேன். தியேட்டர் வந்து நான் இப்படிதான் எடுக்கணும்னு தன்னை குறுக்கி கொள்ளாம, ஓகே கரெக்ட், அவருக்கு மார்க்கெட் இருந்தப்ப நல்லா பிரம்மாண்டமா பண்ணாரு. இன்னைக்கு மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறப்ப ஓகே, பட் லெட் ஸ்டில் ஐ ஹாவ் சம்திங் டு என்ன சொல்றது, என்னால சில விஷயங்களும் இப்போ பண்ண முடியும் அப்படிங்கிற சேலஞ்ச் எடுத்து பண்ணலாமே. சார் அது என்னன்னா, அது என்ன பிரச்சனை தெரியுமா, அது அவங்களோட ஈகோ ஒத்துக்காது சார். அவருன்னு இல்லை, எந்த டைரக்டருக்குமே என்னன்னா, ஓ ரைட்டு, அப்போ எனக்கு மார்க்கெட் இல்லை, இப்போ நான் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கவினை வச்சு இவங்களை வச்சு ஒரு 20 கோடியில் படம் எடுத்து நான் வந்து இது பண்ணுமா, அப்படி நான் படம் எடுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஈகோ ஒத்துக்காது. அது சார், ஏன்னா நான் வந்து ஒரு லைன் படித்தேன், நீங்கள் அது எவ்வளோ தூரம் இன்னும் போயிருந்தா கேஎஸ் ரவிக்குமார்லாம் எவ்வளோ பிரில்லியண்டா டீசெண்டா இல்லை. இந்த அன்னியன் படம் எடுத்தப்போ வந்து ஏவிஎம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அது அன்னியன் ஏவிஎம் தான் நினைக்கிறேன், தெரியல எனக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து சும்மா அந்த மாதிரி அப்படியா இல்லை ஏதோ ஒரு படம் வந்து இந்த மாலைக்கு இந்த அண்டன் இது மாலைக்கு சிவாஜி தான் ஏவிஎம் எடுத்தாங்க. ஆமாம், அது ஒன்று. நீ வந்து ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டோரி. ஆமாம் கரெக்ட், அது அன்னியன் அப்படி பண்ணதுனால இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீ வந்து மலைக்கெல்லாம் பெயின் அடிச்சுட்டு இருக்க, எல்லாம் வச்சுட்டு இருக்க, நீ இன்னும் ஸ்டோரி ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிம்பாரு. அதனால தான் வந்து அவர் மலைக்கு பெயின் அடிக்கிறது போல கொப்பைகளுக்கு வந்து பெயின் அடிச்சுட்டு இருப்பார். இந்த 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 பாட்டில் இந்த ஏதோ ஒரு படம் சிவாஜி ஃபர்ஸ்ட் பாட்டுமா, அதில் வந்து எல்லாரும் கொப்பைக்கு. சார் நீங்கள் சக்ஸஸில் இருக்க வரைக்கும் என்ன சொல்கிறேன், சினிமாவில் சக்ஸஸில் இருக்க வரைக்கும் உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க சார். சக்ஸஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன இடைஞ்சல் பண்ணீங்கனாலும் உங்களை எல்லாம் வந்து சரி விடுங்க அவர் அப்படி தாங்க, ஆனால் கொஞ்சம் இட்டு கொடுத்துட்டு வருங்க அப்படின்னு போயிடுவாங்க அமைதியாக. ஆனால் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க.
சினிமாவில். சார் அப்படி சொல்லி வடிவேல் இருக்கார்ல, வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 லட்சம் 15 லட்சம், நான் சொல்கிறேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 10 லட்சம் 15 லட்சம் ஒருத்தரால் வாங்க முடியும்னா அன்னைக்கு ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் யோசிச்சு பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம், 10 இல்லை 15 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2011 அதிமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இல்லையா, அப்போ 15 வருஷத்துக்கு மேலே. அப்பயே வடிவேலோட சம்பளம் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் ஒரு நாளைக்கு. அப்போ வடிவேல் அவ்வளோ டார்ச்சர்லாம் கொடுப்பாராம். டார்ச்சர் மீன்ஸ் எதுவுமே டேரக்டர் சொல்கிறதெல்லாம் ஐயோ நான் சொல்கிறது இல்லையா அப்படின்றதுக்கு பண்ணுவார். ஆனால் என்னன்னா வடிவேல் அந்த படத்தை ஹிட்டு கொடுத்துருவார். அவர் வந்து இன்னும் காமெடி தெரிச்சிடும். அதனால எல்லாருமே சரி ஓகே அவர் சொல்கிற மாதிரியே பண்ணிடுங்க, வடிவேல் வந்து அவர் என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வடிவேலோட காமெடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகுதுன்னொன்னே எல்லாரும் கம்ப்ளீட்டாக வடிவேலை ஸ்டாப் பண்ணிவிட்டு யோகி பாபு, சந்தானம், சூரி இப்படி புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். இல்லை சார் எனக்கு எங்கன்னா இல்லை சார் இப்போ நண்பன் ஒரு மூவி எடுத்தார்ல, ஆக்சுவலாக ரீமேக் மூவி தான், 3 Idiots ரீமேக் தான் இல்லையா. நான் வந்து எதுக்கு இவருக்கு ரீமேக் பண்ணிட்டு இருக்காரு, இவர் தான் அவரே அவர் தான் ஒரு மாதிரி ஒரு சோஷியல் இஷ்யூ ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த நாட்டை வச்சுக்கிட்டு ஒரு பெருசாக பிரமாண்டம் பில்ட் பண்ணுவார்ல. இது வந்து ஆல்ரெடி ஹிந்தியில் ஹிட் அடிச்ச படம் தானே, இதுக்கு தமிழில் உட்காந்து பண்ணிட்டு இருக்காருங்கிறப்ப. ஆனால் அது வந்து அந்த துளி கூட இந்த ரீமேக்னு ஒன்று தெரியாமையே ஒரு ஒரிஜினல் தமிழ் படமாக வந்துச்சு. கிட்டத்தட்ட ரீமேக்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரீமேக் மூவி நான் சொல்லுவேன் தமிழில் வந்து. அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கு சார். அப்படிங்கிறப்ப அன்னைக்கு வந்து ஜீவா பெரிய ஆக்டர்லாம் கிடையாது, மேபி இருக்கலாம். அது இருப்பா அன்னைக்கு உடனே உள்ள வராது, ஒரு பேசி ஃப்ளோல உள்ள இருக்க ஓடு. அப்படிங்கிறப்ப அன்னைக்கு அந்த படம் வந்து சங்கருங்கிற ஒரு வேல்யூக்காகவும் விஜய்ங்கிற ஒரு வேல்யூக்காக போணுச்சுன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு விஜய் கிடையாது, ஆனால் அதே சங்கருங்கிற ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டு அவர் வந்து இப்போ இன்னைக்கு ஜீவா வச்சுக்கிட்டோ இல்லை இன்னைக்கு ஒரு சிவகார்த்திகேயன் மேபி எக்ஸ்பென்சிவ் வச்சுக்கோங்களேன். மேபி வந்து இன்னொரு ஒரு அப்கமிங் ஒரு வச்சுக்கிட்டு கூட படம் எடுக்கலாமே, எடுத்து ட்ரை பண்ணலாமே, ஒரு ரீமேக் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஸ்டோரி பேஸ்ட் வச்சு எடுக்கலாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஹி ஹஸ் லாட் டு கான்ட்ரிபியூட் தான் தோணுது கோலிவுட்டுக்கு. நண்பன் படம் அந்த அளவுக்கு போச்சுங்களா? அதாவது சார் என்னன்னா நீங்கள் அதுதான் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. என்னன்னா இப்போ வந்து சங்கரோட சம்பளம் வந்து 30 கோடி 40 கோடி வாங்கியிருப்பார். இந்தியனுக்குள்ள ஒரு 30 கோடி வாங்கியிருப்பார், 30 to 50 கோடி வாங்கியிருப்பார். ஓகேவா? நீங்கள் ஜீவா வச்சு 30 கோடியில் படமே எடுக்க முடியாது. இப்போ மொத்த படமே 10-15 கோடி தான் எடுக்கணும் ஜீவா வச்சு படம் எடுத்தா. இதில் வந்து சங்கர் எடுக்க சொல்கிறீங்க, ஓகே சங்கர் எடுக்கும்போது கொஞ்சம் வேல்யூ கூடுதுன்னு நீங்கள் சொன்ன மாதிரி வச்சா கூட இன்னொரு 10 கோடி சேர்த்துக்கலாம், ஒரு 20 கோடி 25 கோடி படம் எடுக்கலாம். ஆனால் அவர் நான் சம்பளமாகவே அதோட அதிகமாக வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அதுதான் சார் அந்த இடத்துக்கே வரமாட்டாங்க சார். அந்த இடத்துக்கே வரமாட்டாங்க அவங்க. என்னன்னா ஏன் நம்ம வேல்யூ நம்மளே இறக்கிக்கணும், அவ்வளோதான். நம்ம இது வரைக்கும் எடுத்தாச்சு, ஒரு இத்தனை படம் எடுத்துட்டோம், நம்ம வந்து டாப் லீக்லேயே இருப்போம். ஏன் சங்கர் வந்து ஒரு டப்பா படம் எடுத்து காணாமல் போயிட்டு இருப்பா ஃபீல்டு அவுட்டு அப்படின்னு இருக்கமாண்ணா. நம்ம எடுத்தது ரஜினி வச்சே இருக்கட்டும், நம்ம எடுத்தது கமலை வச்சே இருக்கட்டும், ஒரு 20 வருஷம் கழிச்சினாலும் இந்த படங்கள் மட்டும் நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா கேம் சேஞ்சர் தான் அவரோட கடைசி படமா இருக்குமா ப்ரோ? எனக்கு இல்லை அப்படி இல்லைங்க, எடுப்பார் மேபி, அது தெரில என்ன ஃபியூச்சரில் நடக்குங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜுக்கு ஹீரோஸ் ரெடி இல்லை. அப்படியே ஹீரோ ரெடி இருந்தாலும் ப்ரொடியூசர் ரெடி இல்லை. அந்த வேல்பாரின்ட்டு ஏதோ ஒரு அந்த யாஷ் கூட இதுவாயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் போயிருந்தது, இதெல்லாம் சும்மா தானே ப்ரோ? எல்லாமே ட்ரை தாங்க, அது எதுவுமே மெட்டீரியல் ஆகல. சரி இப்போ வந்து இல்லை சார், இப்போ அட்லி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ பாலிவுட் போனார், இஸ் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஆனால் சங்கரால் அது முடியல. அது ஒரு படம் போனாருன்னு வச்சுங்களேன், பட் ஹி கேம் பேக். அதனால நான் சொல்கிறேன் இன்னி ஸ்டேஜஸ், ஏன்னா அவர் நிறைய கொஞ்சம் முன்னாடிலாம் நான் நிறைய இந்த சினிமா ஸ்டோரி நிறைய படிச்சுட்டு இருப்பேன் சார். எனக்கு ஒரு இது என்னன்னா, அவரால் இன்னும் ஒரு ராவான ஒரு கோலிவுட் படம் எடுக்க முடியும். அதுக்கு வந்து அவர் வந்து போயிட்டு நான் பெரிய பெரிய ஆக்டர் கிட்ட அங்கேருந்து ராம் சரணை கூட்டாரன் வந்து இங்கேருந்து கூட்டுறேன், அதெல்லாம் எதுவுமே வேணாம். தமிழில் இப்போ இன்னைக்கு அவ்வளோ ஹீரோஸ் இருக்காங்க, ஒரு செகண்ட் தேர்ட் கிரேட் மீன்ஸ் தேர்ட் லெவல் அந்த மார்க்கெட் உள்ள ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு அருமையான ஒரு த்ரில்லர் மூவியோ இல்லைன்னா அருமையான ஒரு ஃபேமிலி ட்ராமா கூட அவரால் கொடுக்க முடியும்னு எனக்கு தோணுது. இல்ல சார், எல்லாருக்குமே ஒரு பீக் இருக்கும்ல. இப்ப இன்னொன்னு ஒரு ஜெனரேஷனும் மாறிடுச்சு. அதனால கிராஸ்பிங் இப்ப இருக்கிறதுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப இதாயிடுச்சுங்க அவருக்கு, ரொம்ப ரொம்ப போயிடுச்சு. ஏங்க இந்தியன் தலத்தாக்கு 105 வயசு, அவர் வந்து உயிரோடு இருக்க மாதிரி காட்டி படம் எடுக்கிறாரு. இதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக்குன்னு சொல்லி சாதாரணமாக ஒருத்தர் சொல்லுவான். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் எல்லாம் பார்ப்பானுங்க.
அப்படின்னு மாதிரி சும்மா சாதாரணமாக கடந்து போகிறாரு. இந்த சமைக்கிறவனுங்க இந்த பழைய ஆளுங்களாம் சமைப்பாங்கல்ல, என்னங்க சாம்பாரில் உப்பு அதிகமாக போச்சு, தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு போகிறா, ஊற்றி விட்றா மந்திக்கு அப்படின்ற மாதிரி. என்னங்க இந்தியன் தாத்தாக்கு வயசு லாஜிக், அதெல்லாம் இவன் கண்டுக்க போகிறான் போய் எடுப்புங்க. இன்னும் இந்தியன் தாத்தாக்கு 6 பேக் வைக்கிறீங்க, அதுக்கு ஒரு வர்மத்தை வச்சு விட்றா அப்படின்னு இப்படி எல்லாத்தையும் மேக்கப் பண்ணுற ஒரு ஆளை எப்படி ஒரு கதை எழுதி நீங்கள் சொல்கிற மாதிரி கம்பேக் கொடுக்க முடியும் தெரியல. ஆனா ரவிக்குமார் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அடிக்கடி இன்டர்வியூ சொல்லிப்பாரு. அவர் ஃபர்ஸ்ட் படம் புரியாத புதிர்ல அவர் சொல்றாரு, நான் புரியாத புதிர்ங்க நம்ம படம் ஓடி இருந்ததுன்னா நான் சேரன் பண்ணினு எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. மேபி அது பின்னாடி நான் எடுத்துருப்பேன். எனக்கு புரியாத புதிர் சரியா ஓடலங்க, சேரன் பண்ணி எடுத்தேன் அப்படிப்பாரு. அவர் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணாரு வை ஹி பிகேம் ஃபுல்லா கமர்ஷியலா வந்தேன் அப்படிங்கிறதுக்கு. தெரியல அந்த ஸ்டேஜ். இப்போ ஆனா அது அன்றைய சினிமாவுடைய காலகட்டமா இருந்தது, ஃபுல்லா மசாலா படமா இருக்கணும்ட்டு. இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் நேரம் சொன்னாங்களா பாருங்க, லோகேஷ் எல்சிவே போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல, பேசிட்டு இருந்தாங்கல்ல. அது அப்படிங்கிறப்ப எவ்ரிபடி லுக்கிங் ஃபார் நியூ திங்ஸ் இல்ல. அஜித் இன்னும் பழைய தெரியல. இப்ப இன்னைக்கு அஜித் ஒரு பழைய ஒரு காதல் மன்னன் படம் எடுத்த விட நல்லா கூட ஓடலாம், நடிச்சா கூட ஓடலாம். அவர் பிடிக்கும். அவர் திரும்பி நான் 10 பேர் அடிப்பேன், 20 பேர் அடிப்பேன், அதே ஃபார்ம்ல ஓடாது. ஐயா அவருக்கு 55 பொண்ணு கல்யாணம் பண்ற வயசு பொண்ணு இருக்கு. ஏதோ ஒண்ணு பாட ஒரு சேஞ்ச் சொல்றேன். ஓடாது ஐயா, ஏஜிக்கு ஏத்த மாதிரி தான் விசுவாசம் படத்துல விசுவாசம் இல்லைங்க, வீரம் படம் விசுவாசோட போஸ்ட் வச்சு இன்னும் ஓட்டிட்டு இருக்கானுங்க. நீங்க ஏங்க அதான் நான் கேட்க வரேன். இல்ல என்னது அதாவது சார் கிருஷ்ணசாமி சார், சினிமா இன்னைக்கு கரண்ட்டில் யாருக்கு மார்க்கெட் இருக்கோ அவங்க பின்னாடி தான் சார் ஓடும். சரியா? நீங்கள் பழைய டானாக இருக்கலாம், தாதாவாக இருக்கலாம், பெரிய பெரிய கையாக இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்படியா, ரைட்டு, ஓகே. 10 வருஷத்துக்கு நீ யாரை வேணாலும் இருங்க, அது பிரச்சனை இல்லை. இன்றைக்கி இவர் இருக்கார், விஜயபாஸ்கர் 5 டைம் எம்எல்ஏ தானே, இவர் சி விஜயபாஸ்கர் 5 டைம் எம்எல்ஏ. விராலிமலையில் அவர் மினிஸ்டர் 2 டைம் 3 டைம் இருந்தார் நினைக்கிறேன். எல்லாம் ரைட்டு தான். இன்னைக்கு எங்கே இருக்காரு அவர் டிவிக்கு பின்னாடி எல்லார்ட்டையும் ஜே போட்டு தான் தெரியணும். அதான் இன்னைக்கு சினிமாவில் கரண்ட்டில் யார், அவ்வளோதான். சங்கர் நீங்கள் சொல்கிற மாதிரி 20-25 வருஷம் சினிமாவில் நம்பர் 1 டைரக்டராக இருந்தார், எல்லாம் ரைட்டு. பட் இன்னைக்கு அந்த வேல்யூ இல்லை அப்படின்போது அந்த சினிமா அவர் பின்னாடி போகாது. டைரக்டர் கமல் எடுக்க மாட்டாருங்க, ஆனால் 70 ஆயிடுச்சுங்க வயசு. இதுக்கப்புறம் நடிக்கிறாருங்க. மேபி அந்த அருண்குமார் அவரு படம் ஒன்று இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அமிதாப் தெரியும். அமிதாப்க்கு ஒரு பெரிய லாஸ். படம் இந்த மாதிரி நடிச்சுட்டே இருப்பாரு, அப்புறம் ஒரு பெரிய கேப் வரும். ஏன்னா அவர் டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கான்ஸ் டேக் ஓவர் பாலிவுட். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? அதுதான் நானும் சொல்ல வரேன். அவருக்கு ஒரு பெரிய பிரேக் விழுந்தது. ஒன்னு மூவி ப்ரொடக்ஷன் போனாரு, அதுலயுமே அவர் சரியா ஓடலைங்கிறப்ப அப்போ அவர் திருப்பி நடிக்க ஆரம்பிச்சப்ப ஹி சேஞ்ச் ஸ்டைல்ஸ். அவர் அந்த மாதிரி பழைய டானுங்கின்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாம அவருடைய ஏஜுக்கு என்ன சூட் ஆகுமோ அதை கொஞ்சம் சட்டிலாக எடுத்து நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுலேருந்து அவருக்கு ஒரு செம பெரிய சைக்கிள் போனச்சுங்களேன். அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு ஸ்டேஜுக்கு சார் ஒரு ஆர்டிஸ்ட்ங்கிறவன் ஒரு அமிதாப் பச்சன் ஹீரோ சார் அவர் ஹீரோ. அவர் கன்வெர்ட் ஆகி அவர் கேரக்டர் ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு, ஸ்ட்ராங்கர் ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு, குரோட்பதி நடத்தினாரு, எல்லாம் பண்ணாரு. அவர் இதில் சம்பாதிக்க முடிஞ்சு. சங்கர் டேரக்டர் இல்லையா? இப்போ சங்கர் மணிவண்ணன் மாதிரி மாற முடியும். இப்படின்னா மணிவண்ணன் மாதிரி அவர் ஆரம்பத்தில் ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா மணிவண்ணன் மாதிரி ஒரு கேரக்டர் ரோல் நடிக்க ஆரம்பிச்சு அந்த மாதிரி வரலாம். சங்கர் அந்த இதுலேயும் இல்லை. அவர் கௌதம் மேனன் மாதிரி இருந்தாலும் கௌதம் மேனன் மாதிரி வரலாம். அவர் பிரம்மாண்ட படங்கள் எடுத்துட்டாரு. அவர் இன்னைக்கு திடீர்னு மாறன்னு என்ன மாற முடியும்? திடீர்னு மாற சொல்ல எனக்கு இல்ல. நான் திடீர்னு மாற சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு ஹேசெட் நினைக்கிறேன், தெரியல. ஐ ஓன்லி சி நான் சொன்னேன், ஐ ஓன்லி சர்ப்ரைஸ் இஃப் தெர் இஸ் ஒரு சன் பிக்சர் எஸ்பிகேஸ் அவரோடது. எஸ்பிகேஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அவரே ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு டைரக்ட் பண்றாரு, ஒரு லோ பட்ஜெட் மூவிங்கிற மாதிரி வந்ததுன்னா ஐ ஓன்ட் பி சர்ப்ரைஸ்ட். ஹி ஹேஸ் இட் பொட்டன்ஷியல். ஆனா பார்க்கலாம். நடக்காதெல்லாம் யாரையும் இருந்தாலும் எல்லாம் பேசியே அனிருத் பிஜிஎம் வயலன்ஸை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பழைய சங்கத்திலேயே இல்லைங்க, அதுதாங்க சொல்கிறேன். பார்த்தீங்களா, அவர் சொன்ன வார்த்தை தான். நாங்கள்லாம் அனிருத், சாய் அப்படிங்கிற டிசி
அப்படின்னு போயிட்டோம். நீங்கள் என்னங்க சங்கர் பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருல அவர். அதான் இப்போ இருக்கிற இந்த ஜென்சிலாம் அவங்க போயிட்டாங்க சார், கடந்து எங்கேயோ போயிட்டானுங்க. நம்ம வந்து இங்கே நின்றுட்டு உட்காந்து நாங்கள் யார் தெரியும்னு பேசிகிட்டு இருக்கோம். அவனுங்களாம் வந்து எங்கேயோ தாண்டி நம்மளை தாண்டி எங்கேயோ போயிட்டு கண்டுக்கிட்டார தூரத்தில் இருக்கானுங்க. சார் அவங்க பிரதீப் ரங்கநாதன் ஏராளம் இருக்காங்க சார், பிரதீப் ரங்கநாதன் ஏராளம் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் நீங்கள் வந்து கார்த்தி எவ்வளவு படம் வந்து பிரதீப் ரங்கநாதன் படம் எவ்வளவு பேர் பார்த்தாங்கிறீங்க? அது தேவையில்லை சார், அது தேவையில்லை சார். நீங்க சொல்ற மாதிரி ஒரு நிமிஷம் சார், நீங்க சொல்ற மாதிரி சினிமாவுக்கு தேவை ஒரு ஹிட். ஒரு படம் ஏன் ஓடுது எதுக்கு ஓடுதுன்னே தெரியாது. இன்னி வரைக்கும் சின்ன தம்பி யாருக்கு ஓடுச்சுன்னே தெரியாது. ஆனா அது படம் எடுத்து முடியும் அவங்களுக்கு தெரியாது. கடைசியில காமெடியும் பாட்டு சேர்ந்தா சின்ன தம்பி வந்து வெறித்தனமா ஓடுச்சு இல்லைங்களா? சோ அப்படிங்கிறப்ப அதுதான் சார் சொல்றேன். நான் என்ன பத்தி ஒரு ஃபார்முலாங்கிறது ஒண்ணு கிடையாதுங்கிறேன். இட்ஸ் நோ ஃபிக்ஸ்டு ஃபார்முலா அப்படிங்கிறேன், அவ்வளவுதான். அப்படி இல்ல. இப்போ சித்ரா அரவிந்தன் சோசியல் மீடியான்னு நீங்க அப்ப சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டிருப்பாங்க. இப்ப இந்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு வந்து நீங்க அப்படி சொல்லும் போது எல்லாரும் அடிப்பாங்களா மாட்டாங்களா சார்? பப்ளிக்ல போயிட்டு நீங்க போய் அந்த மாதிரி நீங்க அடிப்பாங்களா மாட்டாங்களான்றது விட்டுருங்க. அடிப்பாங்களா அடிச்சு அது எடுத்து வந்து அடிக்க மாட்டாங்கன்னு நடிச்சு இந்த ஹீரோ சித்தார்த்தும் சரி இவரும் சரி பேசிட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த பேச்சு வந்து நாங்க முடியல. அதுக்கெல்லாம் மட்டும் ஒரு டைலாக்ஸ்ல இருந்து எல்லாமே மாறி போச்சு. அதாங்க சார், நான் இந்த யாருக்கு முட்டு கொடுத்தேன். அவர் எந்த அளவுக்கு அவுட்டேட்டட்னா சோசியல் மீடியால இந்த ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணாங்கல்ல, இது ஒரு பெரிய விஷயமா நினைச்சு ஒரு படத்துல எடுத்துட்டு இருக்காருங்க. கம்பேக் இந்தியன் டேக் போட்டு இந்தியன் வர வைக்கிறதும் அது கூட நம்ம ஏத்துக்கலாம். அது ஒரு கட்டத்தில் சரி ஓகே கம்பேக் இந்தியன் ட்ரெண்ட் பண்ணி அவரை வர வச்சுட்டாரு அப்படின்னு. ஆனா அவர் போக சொல்லும் போது இந்தியன் அவர் கோபம் வந்து நீங்க வேணாம், நீங்க இந்த நாட்டை விட்டு போயிருங்க. சோசியல் மீடியா அப்படின்னு சித்தார்த் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான் இல்லைங்க, அதை வந்து அவர் என்ன நினைச்சிட்டாரு, தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. கரண்ட் மார்க்கெட் இதுதான் இப்ப பவர் நினைச்சு அது ஒண்ணு. அந்த இந்தியன் தாத்தா வந்து நீ போக மாட்டல இரியா ஒரு நிமிஷம் இப்ப போடுற மாதிரி உனக்கு டேக் கோ பேக் இந்தியன் டேக் போட்ட கிளம்பு அப்படின்னு. ரைட்டா கார்த்தி, அதான் ட்ரோல் தான் ஆயிடுச்சு. சி நான் சொன்னேன் யாருக்கு முட்டை கொடுக்க கார்த்தி. ஆனா தொடர்ந்து ஃபிளாப் படமா கொடுத்துருந்தது சூர்யாக்கு. அது நான் என்ன சொல்றேன்னா அவரு எந்த அளவுக்கு நான் சிங்க்ல இருக்காருன்ற, இந்த ஜென்சிக்கும் அவருக்கும் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் சிங்க் அவுட்ன்ற அது சொல்றேன். புரியுது உங்களுக்கு? ஜஸ்ட் மிஸ் துல்கர் சல்மான் தப்பிஸ்டார் ப்ரோ அந்த படத்தை விட்டுட்டு லக்கி பாஸ்கரை அக்செப்ட் பண்ணாங்க. ஆமா தானே? சித்தார்த்தோட ரோல்ல தான். ஆமா ஃபர்ஸ்ட் துல்கர் பண்ணாங்க இல்லைங்க. அந்த அளவுக்கு நான் சிங்க்ல இருக்காருங்க அவரை வந்து இப்ப ஜென்சிக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னா எப்படி பண்ணுவாரு அவரு? ப்ரோ முதல்ல பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருந்து சீரியலுக்கு வருவாங்க. சல்மான் அந்த விஷயத்துல இது முதல்ல பாத்தீங்கன்னா படத்துல இருந்து ஃபேட் அவுட் ஆகி அதுக்கப்புறம் சீரியல்ல நடிக்க ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி இப்போ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வெப் சீரிஸ் மாதிரி ஏதாவது பண்றாங்க. வெப் சீரிஸ் இல்ல ப்ரோ, இப்ப சசிகுமார் படத்துல தான் நடிக்கிறாரு, வெப் சீரிஸ் தான் நடிக்கிறாரு. அதுக்கு இதுக்கு நான் சம்பந்தம் இருக்கு புரியலையே. இல்ல சங்கரே சொல்றாரு, டைரக்டர் கேக்குறாரு. சங்கரே வந்துட்டு படத்தை இல்ல ப்ரோ இப்பலாம் வந்து ஃபேட் அவுட் ஆனதுமே அவங்களும் செத்துறது இல்லை ப்ரோ. ஆனா அவங்களுமே நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்களே 30-40 கோடி செலவு பண்ணி வெப் சீரிஸ்ல நடிக்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி வெப் சீரிஸ் ஏதோ வந்து சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு எடுத்துட்டு இருப்பாங்க ஒரு நாளைக்கு எபிசோடு. படம் வந்து 5 கோடி இருக்காங்க. சீரியல் கம்மியான சம்பளம் இல்லை. சீரியலுக்கு வந்து இதுதான் சீரியலுக்கு வந்து நீங்கள் கம்மியான சம்பளம், அதனால எல்லாரும் அங்கே போவாங்க. சரி இது முடிஞ்சிடுச்சா ரைட் அங்கேயாவது போய் ஏதாவது வியாபாரம் வைப்போம் அப்படின்னு. இப்போ வெப் சீரிஸ்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. படத்தில் வாங்குறதோட அதிகமான சம்பளம் வெப் சீரிஸில் கொடுப்பாங்க. படத்தில் வாங்குறதோட ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கும். கார்த்திக் சார் என்ன சொல்றாருன்னா 2 மணி நேரத்துக்கான ஒரு கண்டென்ட்டையே சங்கரால இன்னைக்கு கொடுக்க முடியல. அவுடேட் ஆயிட்டாருங்க. இப்ப எப்படி 3.5 மணி நேரம் ஒரு வெப் சீரிஸ் ஒரு 6-7 எபிசோடு வச்சுங்களேன், 1/2 மணி நேரம் வச்சுங்க ஒரு எபிசோடு 3.5 மணி நேரம் எப்படி அந்த அளவுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. அது கரெக்டான அது ஒன்லி சங்கர் கண்ட்ரோல் டைம் அண்ட் சங்கர் கண்ட்ரோல் சார். அதெல்லாம் பண்ணலாம் சார், அதெல்லாம் பண்ண. அதாவது அவரு அந்த மனநிலைக்கே வந்திருக்க மாட்டாருன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சங்கராகவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நினைப்பாரு அவர் ஏன் நம்மளை டிகிரேட் பண்ணி? இப்போ அமிதாப் ஒரு முடிவு எடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, ஹீரோ நடிச்சிட்டு இருந்தாரு, கடனை அடிச்சு அதுக்கப்புறம் நம்ம கேரக்டர் ரோல்ஸ் நடிச்சு கடனை கட்டலாம்னு. ஆனால் ரஜினி அந்த முடிவு எடுக்க மாட்டாருங்க. அதுதான் உங்களுக்கு சொல்றது புரியுதா?
ரஜினி நாளைக்கு ரஜினி படமே ஒன்றும் ரஜினியாக தான் இருப்பாரே தவிர கேரக்டர் நடிச்சுட்டு போக மாட்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருந்தேன், கடைசி வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக தான் இருந்தேன் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு போவார். அது சொல்கிறேன். சங்கர் வந்து நான் வந்து வெப் சீரிஸ் எடுத்து இப்போ உள்ள ஒரு 5 கோடிக்கு 4 கோடிக்கு படம் எடுத்து நானும் பண்ணுறேன் அப்படின்றது இல்லாமல் கடைசி வரைக்கும் நான் 300 கோடி தாங்க படம் எடுத்தேன் அப்படி இருந்துட்டு போயிடுவோம். நம்ம வந்து ஒரு மென்டார் மாதிரி இருந்துக்குவோம், இல்லை பையன் நடிச்சு ஹீரோனாருன்னா அதை பார்த்துக்குவோம். அப்படி தான் நினைப்பார், அப்படி நினைக்கலாம். அதுதான் என்னோட கேஸு. இந்த புஷ்கர் காயத்ரி பார்த்தீங்கன்னா இந்த டைப் ட்ரைன் கூட டைப் பண்ணி 2-3 சீரீஸ் வந்து வதந்தி அந்த மாதிரி ஏதாவது டைப் அவர் நேம் பிராண்ட் வச்சு ஏதாவது டைப் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம் ப்ரோ, அதெல்லாம் பண்ணலாம். பண்ண முடியும். ஏன்னா அவர்கிட்ட ஒரு டீம் இருக்கு, அவங்களுக்கும் ஃபீல். இப்போ எனக்கு டவுட்னா, இப்போது இந்த விக்ரம் வந்து பயங்கரமாக ஒரு பூமை செம்மையாக வந்து அந்த எல்சியூன்ற அந்த இது ஓப்பனிங்கே அவரே பண்ணி விட்டார். ஆனால் வந்துட்டு அது லியோவில் வந்து மொத்தமாக தூங்கிருச்சா, இல்லை லியோ ஹிட் ஆகிருந்தா அது வந்திருக்குமா? லைக் எல்சியூன்றது இன்னும் கண்டினியூஸாக போயிருக்குமா? லைக் ப்ரொடக்ஷன் அந்த ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து உங்களோட வியூ என்ன வந்துச்சு அப்போது? தம்பி மார்வல்லையே இந்த மார்வல் சீரீஸு கனெக்ட்லாம் பெருசாக ஒர்க் ஆகலை தம்பி. அதில் நீங்கள் வந்து கில்சிலாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க. அங்கேயே ஹாலிவுட்லேயே அவன் 15 படம் எடுத்தா ஒரே ஒரு படம் தான் அவனுக்கு ஹிட் ஆகுது. அவனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாற்றி உருட்டிகிட்டு இருக்கானுங்க. அதையே நீங்கள் வந்து அவன் உருட்டி முடித்து எல்லாத்தையும் ஓரமாக வச்சு சொம்பு தூக்கிட்டு வந்து இங்கே நீங்கள் உருட்டிகிட்டு இருந்தால் யார் பார்ப்பா? அதெல்லாம் இல்லை, நான் அதுக்கேற்ற ஹைப் இருந்துச்சு விக்ரம்னால இருந்தா இல்லையா ஹைப். அதெல்லாம் அந்த ஹைப்பை நீங்கள் வந்து யாராலையுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நீங்கள் ஹைப் ஆயிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் அப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு. அதெல்லாம் அப்படிலாம் எடுக்க முடியாதுடா அப்படின்னு. ஏங்க அவனுங்க எப்படி தாங்க ஏதோ ஒன்று எடுத்து விடுங்க அப்படின்னா, அப்போ ஏதோ ஒன்று என்ன இதுதான் காட்டுற நீங்கள், இதுக்கு பேர் எல்சிவா அப்படின்னு நடிப்பீங்க. நீங்கள் எது எடுத்தாலும் அடிக்க தான் போகிறீங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்லை, நான் இப்போ லியோனா அந்த தேவையில்லாமல் அந்த என்ன சொல்கிறது, அந்த பலி கொடுக்குறது அந்த மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தால் மேபி நல்லா போயிருக்கோன்ற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னதும். ப்ளஸ் நிறைய நல்லதாங்க போச்சு. நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த எல்சிவி கனெக்ட்லாம் வச்சு ஒருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது மேடம் சார். அது எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்டுங்க, தேவையில்லாத கமிட்மெண்ட்டுங்க. நீங்கள் புது கதை எழுதிங்கன்னா பிரச்சனையே இல்லை. புதுசாக ஒரு கதை எழுதிருக்கேன், அதை பார்த்து வைங்கடா அப்படின்னு போயிடலாம். நீங்கள் கனெக்ட்டு அந்த படத்துலேருந்து இந்த படத்துலேருந்து இதுன்னு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படினாலும் சரி நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, சண்டை தான். அப்போ ரோலக்ஸ்ன்ற அந்த ஒரு படம் வரது வந்து லியோ படத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனில் ஓப்பனாக சொல்லியிருக்கலாம். எல்சியூல நான் ஒரு சில 2-3 கேரக்டராக வரும் ஓப்பனாக ப்ரொமோட் பண்ணியிருந்தேன்னா பரவாயில்ல. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. இன்னொன்று அதில் பெரிய பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் நடிக்கவும் ஒத்துக்க மாட்டாங்க. அது என்ஓசி நிறைய ப்ரொடியூசர்ஸ்டி வாங்கணும். இந்த மாதிரி சிக்கல்களும் இருக்குது நிறைய. இந்த ஸ்பைடர்மேன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் படம் வந்துச்சுல்ல, அதுலேயே வந்து என் கிரெடிட் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 15 நிமிஷம் தேட்டரில் உட்கார வச்சாங்க. என்னமோ பயங்கரமாக வர போகிறது இருக்குது போகுது. என்னடா டைட்டிலே எல்லாரும் ஓடிட்டு இருக்கு, இரியா என் கிரெடிட் பார்க்கணும்னா உட்காந்து தான் பார்க்கணும். சரி ஓகே ரைட்டு. இது ஏதோ மிரட்டுறானுங்க மார்வல் ஃபேன் வேறு அடிச்சுடுவானுங்க போல இருக்குது, சரி பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா கடைசியாக இருந்து ஒரு டக்குன்னு ஒரு பொம்மை மாதிரி போட்டு அந்த பொம்மை இங்கேருந்து இங்கே போயிடுச்சு. என்னடா இது இதான் என் கிரெடிட்டுன்னு. ஏன்டா இதுக்கு தான் நான் 15 நிமிஷம் உட்கார வச்சியா, நான் வண்டி நேரம் எடுத்துருந்தா பாதி ஒரு வீட்டுக்கே போயிருப்பேன்டா. மார்வல்லாம் வந்து ஃபேன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களே படம் நல்லா இருக்கிற மாதிரின்ற பிம்பத்துக்கு போயிடுவாங்க. அதுவுமே எல்லா படத்துக்கும் கிடையாதுங்க, எல்லா படத்துக்கும் கிடையாது. அதுவுமே இவனுங்க செலக்டடாக இப்போ 2-3 படத்தை தான் மடிச்சு விட்ருக்கானுங்க. ஸ்பைடர்மேனு, அவெஞ்சர்ஸ் இதெல்லாம் தான். மீதி மார்வல் படத்தை இவனுங்களே மதிக்க மாட்டானுங்க. அதுதான் ப்ரோ ஓரளவுக்கு வேல்யூபிளான இருக்க ஹீரோஸ் இதெல்லாம் வந்து அது மட்டும் நல்லா, அது நல்லா இருந்தாலுமே அது நல்லா இருக்க மாதிரி அவங்களே நினைச்சுப்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவனுக்கு அந்த மார்வல் ஃபேன் வேற வெளியில சொல்லிட்டு சுத்துறானுங்களா, சரி ஓகே வெளியில வந்து நம்ம வெளியில வேற வழியில முட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு. லோகேஷ் அவர் 5 படத்துக்கு மேல நான் அவங்க டைரக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி தான், ஆனா அது சரக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் இன்னொரு இன்டர்வியூல அவரே சொல்லிட்டாரு. இல்ல அந்த மாதிரி இருந்தாலும் வேலைக்கு ஆகாதுன்ட்டு எனக்கு வித்வான் சொன்னாரு, அவரே சொன்னாரு. அதெல்லாம் நீங்க வந்து 5 படம் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்வியூ கொடுத்து இன்னொரு 5 படம் எடுக்கணும்னு சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெனியூ பண்ணிக்கலாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவன் வந்து பத்திரத்தில் எழுதி கொடுத்தது என் கையெழுத்துல போயிட்டு இருக்கானுங்க. இன்டர்வியூல சொன்னதை எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. இல்ல அவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல ப்ரோ, அவரும் ஹிஸ்டரி பார்த்துருப்பார்ல ப்ரோ. அவர் ஏதோ அன்னைக்கு ஏதோ உருட்டிட்டு போயிட்டாரு. அப்பெல்லாம் கமலுக்கு எல்லாம் சொல்றதாங்க, எல்லாம் சொல்றதுதான். நான் சினிமா நடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம்
அவனுக்கு 1 ரூபா வசூலே கொடுத்தாரு அடுத்த படத்துல. எல்லாம் அந்தந்த டைம்ல சொல்றதுதான். அப்புறம் வந்து இன்னொரு இன்டர்வியூ கொடுத்து அதை சரி பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கு. எனக்கு டிசி ஓடி இருக்குல்ல, அதனால கொஞ்சம் இன்னும் படங்கள் நடிக்க ஆரம்பிப்பாரு. சன் பிக்சர் அடுத்த படத்து வாய்ப்பு இருக்காது போறதுக்கு. நல்லா ஓடுது.